வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்களை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். ஆமென். சிம்சோனுடைய காரியங்களை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14, 15 அதிகாரங்களிலே கடந்த நாட்களிலே சிம்சோன் புரியாத புதிர் என்றும், ஆண்டவருடைய வழிநடத்தல்களெல்லாம், ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு புரியாதவைகள் என்றும் இந்த வேத பகுதியை வைத்து பலவிதமாய் நாம் தியானித்து வந்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கோட இந்த சிம்சோனுடைய சரித்திரம், இந்த சம்பவங்கள் முடிய போகிறது. இன்னைக்கு கடைசியாக சிம்சோனுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். எழுச்சியும் வீழ்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பைபிளில் நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் இவ்வளவான காரியங்கள் பைபிளில் எல்லாம் ஓப்பனாக எழுதப்பட்டிருக்கு. சிம்சோன் செய்த பாவங்களாக இருக்கட்டும், தாவீது செய்த பாவங்களாக இருக்கட்டும், மற்றது பார்த்திங்கன்னா எந்த நூல்களிலுமே இல்லாத மகாபாரதமாக இருக்கலாம், ராமாயணமாக இருக்கலாம், கம்பராமாயணமாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஞானிகள் எழுதின புஸ்தகமாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஹீரோக்கள், அந்த புஸ்தகத்தினுடைய ஹீரோக்கள் செய்த நன்மையான காரியத்தை மாத்திரம்தான் என்ன செய்வாங்க, போதனைகள் உபதேசங்கள் தான் என்ன செய்வாங்க, எழுதி வைத்திருப்பார்கள். அவங்களுடைய பேக்ரவுண்ட் பின்னணி, அவங்க செய்த தவறான விஷயங்களை நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, எழுதி வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் வேதாகமம் அப்படி அல்ல. வேதாகமம் ஒளிவு மறைவு அற்ற வேத புஸ்தகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது அவ்வளோ பெரிய ராஜா தாவீதே பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். சிம்சோன் இப்படிப்பட்ட பெரிய பாவங்களை அவன் செய்திருந்தாலும் அதையும் கர்த்தர் ஒளிவு மறைவில்லாமல் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த இந்த நம்ம கையில் வைத்திருக்கிற இந்த பைபிளுக்கு பரிசுத்த வேதாகமம் என்று அர்த்தம். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் ஏன் பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார்? இந்த சரித்திரத்தை ஒளிவு மறைவில்லாமல் ஏன் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா, பின்னாடி வரும் சந்ததி இவர்களை பார்த்து அந்த தவறுகளை என்ன செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் அவைகளெல்லாம் நமக்கு திஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. என்னோடு கூட 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். அதுலேருந்து பாருங்க, அந்த 10ஆம் அதிகாரத்திலிருந்தே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதி கொண்டே வரார். எழுதிட்டே வரும்போது ஆண்டவர் அவங்களிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, சில வசனங்கள் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கிற சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. 7வது வசனத்தை பாருங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அடுத்து கீழே வாசிங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள், அது போல நாமும் வேசித்தனம் பண்ணாது இருப்போம். கீழே இருக்கிற வசனம், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அடிக்கப்பட்டார்கள், அது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவங்க செஞ்சாங்க, ஆனால் அது போல நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. கீழே இருக்கிற வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அடுத்தது கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பை உண்டாக்கும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் திஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களை போல நம்ம நடக்கக்கூடாது, அவங்களை போல செய்யக்கூடாது என்பதற்காக அவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முடிவு காலத்திலே இருக்கிற நமக்கு அது ஒரு ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிப்பை, வார்னிங்கை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்படி பண்ணினீங்கன்னா பரலோகத்துக்கு நீங்க வரமாட்டீங்க அப்படிங்கிறதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். பாருங்க, 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க.
இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையார். இவைகளெல்லாம் திஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்துள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஒரு வீட்டில் ஒரு ஒரு பேரண்ட்டுக்கு 2 மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. மூத்த பையன் பிறந்தபோது அவன் தாய் தப்பர் சில செல்லமெல்லாம் கொடுத்து என்ன செய்ய வளர்ப்பாங்க. ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து இளைய மகன் பிறப்பான். பெரிய பையனை பார்த்து தான் யார் வளருவா? வீட்டில் இருக்கிற சின்ன பையன் வளருவான். அப்போ பெரிய பையன் வீட்டில் தப்பு பண்ணால் பேரண்ட் என்ன செய்வாங்க? அடிப்பாங்க, திட்டுவாங்க. டேய் பாரு, நீ இப்படி பண்ணாதான் நாளைக்கு யார் பண்ணுவா? தம்பி பண்ணுவான். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவன் அடி வாங்கிறத பார்த்து சின்ன பையன் என்ன செய்வான்? அந்த தப்பை சில நேரத்தில் அவன் செய்ய மாட்டான். அது மாதிரி தான் பழைய ஏற்பாடு அண்ணன்னா நம்மெல்லாம் யார்? நம்மெல்லாம் தம்பி மாதிரி. அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. ஏனென்றால் அவைகளெல்லாம் அவங்க எப்படி சிக்குண்டு அவங்க எப்படி தவறி போனார்கள் என்று பார்க்கும்போது அந்த வழியில் நம்ம போகக்கூடாது, அந்த பாதையில் போகக்கூடாது என்பதற்காக அவைகளெல்லாம் நமக்கு திஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று திஷ்டாந்தரம் உதாரணங்களாக. 2வது பார்த்தீங்கன்னா இன்னொரு வேத பகுதிக்கு வரலாம். ரோமர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேத வசனத்தில் உண்டானதும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு நமக்கு முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நமக்கு படிப்பினைகள். அல்லேலூயா. அதிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் புதிய ஏற்பாடு மாத்திரம் வைக்காமல் எதையும் வச்சிருக்கிறாரு? பழைய ஏற்பாட்டையும் சேர்த்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவங்களுடைய வெற்றி வாழ்க்கையும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற அவங்க ஜெயங்கள், எப்படி வாழ்ந்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, எப்படி தேவன் மேலே அவங்க வைத்திருந்த நம்பிக்கை, எப்படி அவங்க பாவத்தில் விழுந்தாங்க, எப்படியெல்லாம் யுத்தத்துக்கு போனாங்க, ஜெயித்தாங்க, தோல்வி அடைந்தாங்க, இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு முன் உதாரணமாக திஷ்டாந்தரங்களாய் அவைகள் போதனைகளாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. இதை மனசில் வச்சு தான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வேத பகுதிகளை நம்ம அதிகம் படிக்க வேண்டும். இதெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி பண்ணியிருக்கா, கர்த்தர் இதை அலோவ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு மைண்டில் கொண்டு வராமல் இவைகளெல்லாம் எனக்கு போதனையாக இருக்கிறது. அவங்களைப் போல நான் செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார் என்பதற்காக அவைகள் நமக்கு திஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. இப்போ நான் சொன்ன வசனத்தை வைத்து விட்டு அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ சிம்சோனுடைய கதைக்கு நேராக, அந்த சரித்திரத்துக்கு நேராக நம்ம போவோம். இன்றைக்கி 16ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். சிம்சோன் பாருங்க, அவனுடைய பலவீனம் என்னென்னா, அவன் பெண்ணை தேடி போகிறதே சிம்சோனுடைய பலவீனமாக இருந்தது. அப்படிதானே? 16ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 1-3 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? அவன் பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவன் இடத்தில் போனான். பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் காசாவிலே அந்த வீட்டில் தங்கி இருக்கிறான். ஒருவேளை காசாவில் பெலிஸ்தியர்கள் நிறைய இருந்திருக்கலாம். வேறு எந்த வீட்லேயும் அவனுக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே அந்த வீட்டில் என்ன செய்தான்? யார் வேணாலும் போகலாம்ல, அதுக்காக அங்கே போய் என்ன செய்தார்? தங்கி இருந்தான். இப்போ என்ன வாசிக்கிறோம்னா, இப்போ பெலிஸ்தியர்களுக்கு இவன் சிம்சோன் இந்த காசாவில் இந்த பெண்ணுடைய வீட்டில் அவன் இருக்கிறான் அப்படிங்கிறதை கேள்விப்பட்டு அங்கே வர்றாங்க. அவனை சிம்சோனை பிடித்து கையும் களவமாக பிடித்து அவனை சாகடிப்பதற்காக, கொலை செய்வதற்காக வஞ்சகம் வைத்து அங்கே வருகிறார். பைபிளில் வாசிக்கிறோம், ராம் முழுவதும் அமைதியாக இருந்தான்னு வாசிக்கிறோம். சத்தமே போடலை, கப்பு சிப்புன்னு பேசாமல் அமைதியாக இருந்து, நம்ம சத்தம் போட்டால் பெலிஸ்தியர் நம்ம பிடிக்க வந்திருக்கிறாங்கன்னு ஏதாவது விதத்தில் எஸ்கேப் ஆகி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கப்பு சிப்புன்னு செய்து அமைதியாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இது சிம்சோனுக்கு தெரிந்தது.
அதனால சிம்சோன் என்ன செய்தான்னா, அதாவது இரவு நேரங்களிலே, இரவு நேரம் பார்த்தீங்க, அது என்ன சொல்கிறது, இரவு நடுநிசி 12 மணி போல், 12 1 மணி போல் பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவன் முழிச்சு நேராக வீட்டிலேருந்து வெளியே போய் காசா பட்டணத்தினுடைய அந்த அந்த இரும்பு கேட்டை என்ன செய்கிறான், இரும்பு கேட்டை தாழ்பாலோட நிலைகளோட பிடுங்கிட்டு அங்கிருந்து எப்ரோனுக்கு தூக்கிட்டே போகிறார். ஹல்லேலூயா. எப்ரோனுக்கு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, காசாவிலிருந்து எப்ரோன் அந்த மலைக்கு போகிறதுக்கு 38 கிலோமீட்டர் போகணுமா. எத்தனை கிலோமீட்டர்? 38 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அதை தூக்கிட்டு வெறித்தனமாக என்ன செய்கிறார், போகிறார். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. அவன் மேலே யார் இருந்தா? கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். பார்க்க நம்மளால ஒரு செடியே பிடுங்க முடியல, ஒரு ஆழமான செடி. ஆனால் பாருங்கள், அந்த கேட்டை தூக்கிட்டு 38 கிலோமீட்டர் நடந்து எப்ரோனுக்கு போனான் என்று பார்க்கிறோம். தேவ பலன், தேவ ஆவியானவர் மேலே இருந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறார். இன்னொரு இடத்துக்கு பாருங்கள், 16ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை பாருங்கள். இங்கே தான் அவர் மாட்டிக்கிறார். அதற்கு பின்பு அவன் சோரேத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலான் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். வேறொரு ஸ்திரீ, தெலிலான் என்கிற ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். அங்கே இருக்கிறான் அப்படின்னு பெலிஸ்தியர்கள் அறிந்த போது அவளை கூப்பிட்டு, தெலிலாலை கூப்பிட்டு சொல்கிறாங்க, சிம்சோன் உன்னிடத்துல வர்றது போகிறதுமா இருக்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எனவே நீ என்ன செய்ய, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, பெலிஸ்தியராகிய நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து உனக்கு 1100 வெள்ளி காசை என்ன செய்கிறோம், நாங்கள் தர்றோம். அதனால் நீ என்ன செய்யணும், அவனுடைய இந்த மாதிரி ஒரு பலன் எதினால் இந்த மகாபலன், அப்படி தானே வாசிக்கிற அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனத்தில், அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார். அவன் கண்டுபிடிச்சு போகிறாங்க பாருங்கள் பெலிஸ்தியர். இவனை எதுவுமே பண்ண முடியல. இவனுடைய பலம் பயங்கரமாக இருக்கிறது. சிங்கத்தை அவன் கையிலே ஒன்றுமில்லாது இருந்த போதும் சிங்கத்தை தேவ ஆவி அவன் மேலே இறங்கி வந்தபோது சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல என்ன செய்கிறான், கிழித்து எறிகிறான். ஹல்லேலூயா. மாற்று வஸ்திரத்துக்காக தேவ ஆவி அவன் மேலே இறங்கி வந்தபோது ஒரு இடத்திற்கு போய் 30 பேரை அடித்து கொன்றுவிட்டு அவர்களுடைய பார்த்தீங்கன்னா வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு விடுகதையை விடுவித்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த இடத்துல பைபிளில் தேவ ஆவியானவர் மேலே இறங்கினார். போன வாரத்தில் நம்ம வாஸ்தவமே, தன்னுடைய யூதா ஜனங்கள் அவன் ஒரு கண்மலையிலே ஒளிந்து கொண்டு இருக்கும்போது அவனை கூப்பிட்டு கட்டி புது கயிறுகளினாலே கட்டி கொண்டு வந்தபோது பெலிஸ்தியருக்கு முன்பதாக நிறுத்தினார்கள். எதிரி நம்மிடத்திலே மாட்டிக்கொண்டான் என்று அவர்கள் ஆரவாரம் பண்ணி கம்பீர சத்தமிட்டு கலக்கமுற்று பார்த்தீங்கன்னா இவனை எப்படியாவது கொன்று விடலாம் என்று வரும்போது தேவ ஆவி அவன் மேலே இறங்கின போது நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், அவனுடைய சரீரத்தில் இருந்த அந்த கயிறுகள் எல்லாம் தீப்பட்ட நூல் போல கருகி போனது. மகாபலன். ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து பெலிஸ்தியர்களால் சமாளிக்க முடியல. நான் நினைக்கிறேன், ஆள் ஒல்லியாக இருப்பான், மிகப்பெரிய ஜடை, 7 ஜடை தன்னுடைய சரீரத்தில் தன்னுடைய தலையில் இருந்த போதும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பலன் அவனுக்கு எப்படி உண்டாயிருக்கும் என்று கற்பனையிலே அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். சிம்சோன் பக்கமே நெருங்க முடியவில்லை. 300 நரிகளை பிடித்து அங்கே பார்த்தீங்கன்னா பெலிஸ்திய நாட்டிலே தீ வைக்கிறான், வயல்களிலே தீ வைக்கிறான், திராட்சை தோட்டங்களை தீ வைக்கிறான் என்றெல்லாம் போன லாஸ்ட் வாரத்திலேலாம் நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. ஒரு பச்சையான கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றான், குவியலாக குவிழ்த்து போட்டான் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த வேதப்பதி பாருங்க, அந்த காசாவில் அவன் இருக்கும்போது ஒரு கேட்டை பிடிச்சி தூக்கிட்டு என்ன செய்தார், போயிட்டார். வீட்டு கதவு இல்லை, ஜன்னல் கதவு இல்லைங்க, வாசலுடைய கேட், காசா வாசலுடைய கேட். ஹல்லேலூயா. தூக்கி கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். இதை பார்த்தபோது பெலிஸ்தியர்களுக்கு பொறுக்கவில்லை. அவனுடைய வீக்னஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அவனுடைய பலவீனம் என்ன, அடிக்கடி எங்கே போயிட்டு வர்றாரு அவரு, இங்கே போயிட்டு வர்றாருன்னு தெரிஞ்ச போது அந்த பெண்ணிடத்தில் நயமாய் பேசி விசாரித்து எப்படியாவது அவனுடைய மகாபலன் எதனால வந்திருக்கிறது என்று நீ கண்டுபிடிச்சு சொன்னேன்னா உனக்கு நான் என்ன செய்வேன்,
1100 வெள்ளிக்காசை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா, ஆமென். 67 கிலோகிராம் வெள்ளியை நான் உனக்கு தருவேன்கிறான். அப்போ இவன் சிம்சோனை நேசிக்கவில்லை. இவ யாரை நேசிக்கிறாள்? இவள் பணத்தை நேசித்தால். அவர்கள் கொடுத்த சில்வரை நேசிக்க ஆரம்பித்தால். பாருங்க, பைபிள் சொல்லுது பணத்தீமை எல்லாவற்றிற்கும் வேறா இருக்கிறது என்று. சிம்சோன் இவளை நேசித்தான். ஆனால் சிம்சோனுடைய பெண் ஜாதியோ யாரை நேசித்தால்? ஆமா, பெலிஸ்தியர் எப்படியாவது அவனுடைய ஏசப்பாவை கோலியாத் யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தது போல சிம்சோனை இவள் என்ன 100 அந்த வெள்ளிக்காக என்ன செய்றா? காட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாள். ஒவ்வொரு நாள் 1100 வெள்ளிக்காக அவனை காட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாள். ஆமென். இங்க நல்லா கவனிங்களேன். ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அலட்டி கொண்டிருப்பான். உன்னுடைய மகாபலன் எதனாலே வந்தது? உன்னுடைய மகாபலன் எதனாலே வந்தது? ஒரு 3 விசை அவன் கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். பைபிளில் அதை நான் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுங்கன்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். உன்னுடைய வாசித்து பார்த்தீங்கன்னா 6வது வசனத்திலேருந்து 9வது வசனம் வரைக்கும் மகாபலன் எதனாலே உண்டானது. அவன் 2-3 தடவை போய் சொல்கிறான். என்னுடைய மகாபலன் எதனால உண்டாச்சு? உலராத பச்சையான 7 அகரினார் கயிறுகளால் என்னை கட்டினால் நான் பலட்சியப்பட்டு மற்ற மனுஷர்களை போல் ஆவன். அகனி நார் கயிறினால, உலராத நாற்கையின உடம்பு முழுவதும் கட்டினா என்னுடைய பலன் என்னது போய்விடும். நான் மற்ற மனுஷர்களை போல சாதாரணமாய் மாறிவிடுவேன் என்று அவன் ஒரு தடவை பொய் சொல்கிறான். பொய் சொல்லும்போது அதே மாதிரி பெலிஸ்தியர் அந்த அகனி நார்களை கயிறுகளை கொண்டு கட்டுறாங்க. கட்டும்போது அவன் சொல்கிறா, பெலிஸ்தியர், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்னிடத்தில் வந்து விட்டார்கள் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வழக்கமாக அவன் தேவ ஆவி அவன் மேலே இறங்கும்போது அந்த அகனினார் கயிறுகள் என்ன செய்து அவன் அறுபட்டு அவன் வழக்கமாய் அந்த இடத்தை விட்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ வல்லமை அவன் மேலே இருந்தது. அப்படியே உடைச்சிட்டு போகிறான். ஒரு நூலை பிச்சறிகிறது போல போகிறான். 2வது தடவை 10வது வசனத்தை 12வது வசனத்தை வாசிங்க. அவன் சொல்கிறா, இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் பயன்படுத்தாத புதிய கயிற்றினால் என்னை கட்டினால் நான் பலட்சியமாவேன் என்கிறான். 2வது தடவை கேட்குறா. 2வது தடவையும் போய் சொல்கிறான், என்ன புதிய கயிறு வாங்கிட்டு ஒருத்தரையும் கட்டாத ஒரு கயிறை வாங்கிட்டு என்னை கட்டுனீன்னா மற்ற மனுஷர்களை போலாம். அதே மாதிரி இவன் தூங்குற நேரத்தில் தூங்கின பிறகு உடம்பு முழுவதும் கட்டி வைக்கிறா. கட்டி வச்சுட்டு சொல்கிறா, சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்னிடத்தில் வந்துட்டான். திரும்ப என்ன செய்கிறா? அந்த புது கயிறுகளை அறுத்தெறிந்து விட்டு உடம்புல இருக்கிறதெல்லாம் பட்டு அப்படியே துண்டு துண்டாக உடஞ்சி போகுது. அப்படி வெளியே என்ன செய்கிறான்? தப்பித்து போகிறான். 3வது விசை வருகிறான். 3வது விசை வரும்போது 3வது விசை இப்போ என்னை ரொம்ப லவ் பண்ணவே இல்லை, என்னை ரொம்ப நேசிக்கல, என்னை ஏமாத்துற, எப்போ பார்த்தாலும் என்னிடத்துல பொய் சொல்கிற, உன்னுடைய மகாபலன் எனக்கு நீ சொல்ல மாட்டையா? உன்னுடைய மகாபலன் எதனால வந்தது சிம்சோன் என்று கேட்குறான். அப்போ 3வது தடவையும் சொல்கிறா, நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவுத்துள் பாவோடே பண்ணிவிட்டால் அப்படி ஆகும் என்றார். அதே போல் அந்த 7 ஜடைகளையும் நெசவு நூல் பாவோடு கூட நல்ல பின்னி அதை செவுத்தில் வச்சு ஆணி அடித்து ஒரு பழைய வச்சு என்ன செய்ய ஆணி அடிக்கிறா. ஆணி அடித்து அவனை படுக்க வச்சரா. என்ன நடக்குது? அதே போல் திரும்ப வழக்கம் சொல்லுகிறது போல் பெலிஸ்தியர் வந்து விட்டார்கள், சிம்சோனே, பெலிஸ்தியர் மீது வந்து விட்டார்கள் என்று சொன்னபோது அந்த முடியை அப்படியே பிடிங்க எந்திரிச்சிட்டு அவன் என்ன செய்கிறான்? வழக்கமாய் போகிறது போல போகிறான். நல்லா கவனிங்களே, செய்திக்குள்ளே வர நல்லா கவனிங்க. இப்போ என்ன நடக்குது? லாஸ்ட்டாக ஒரு தடவை 4வது தடவை ரொம்ப அழுது புரண்டு அவனை அலட்டி, சிம்சோனே, உன்னுடைய மகாபலன் எதனால் வந்தது? எனக்கு நீ சொல்லவே மாட்டேங்கிற, நீ என்னை என்னை விரும்பவே இல்லை, என்னுடைய மனசை நீ நோகடிக்கிற, எனக்கு உன்னுடைய பலத்தை குறித்து நீ சொல்லு, உன்னுடைய ஸ்ட்ரென்த் எதனால் வந்திருக்கு, ஏன் உனக்கு இவ்வளோ பெரிய பராக்கிரமம் இருக்கிறது, அதை நீர் எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சமயத்தில் அவன் சிம்சோன் தன்னுடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து விட்டான் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. 16வது வசனம், இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினால் நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி அவன் சொல்லிட்டான். உண்மை சொல்கிறான், சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம்,
அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான் என்று பார்க்கிறோம். அதே போல தான் என்ன பண்ண பெலிஸ்தியரை வந்து ஜோசிபஸ் என்கிற சரித்திர ஆசிரியர் இப்படி சொல்கிறாரு, நிறையா மதுபானங்களை அவளுக்கு கொடுத்து, போதை வஸ்துக்களை கொடுத்து அவள் நீண்ட நேரம் அவனுடைய மடியிலே வைத்து தூங்க வைத்திருக்கிறான். தூங்க வைத்த போது அவனுடைய பெலிஸ்தியரே இப்போ வாங்க, அவன் உண்மையெல்லாம் சொல்லிட்டான், தன்னுடைய இருதயத்திலெல்லாம் சொல்லிட்டான்னு சொல்லி சவரகன் கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து அவன் தலையை சிரைத்து, பைபிளை வாசிக்கிறோம், தலையை சிரைத்து விட்டார்கள். அவனுடைய பலன், தேவ ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். தேவ ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். ஆனால் வாசிக்கிறோம், அவன் தலை சிரைக்கப்பட்டு அவன் தூக்கம் தெளிகிற நேரத்தில் அவன் கூப்பிட்ற, சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்னிடத்திற்கு வந்திருக்கிறாங்க, பெலிஸ்தியர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது பைபிளை வாசி, தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகினதை அறியாமல் அவன் வழக்கமாய் எழுந்திரு போகிறது போல போனான். அவன் போகும்போது பெலிஸ்தியர் அவனை பிடித்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அவனுடைய மகாபலம் எதில் இருந்தது? பிரதிஷ்டையில் இருந்தது, அந்த டெடிகேஷனில் இருந்தது. தாயின் வயிற்றிலிருந்தே அவன் நசரேயனாய் வளர்க்கப்பட்டான். நசரேயனாய் வளர்க்கப்பட்ட அந்த முடியிலே, தலையிலே, பைபிளை வாசிக்கிற முடி என்பது நமக்கு கிரீடமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம் நீதிமொழிகள் புத்தகத்தில். ஹல்லேலூயா. முடி என்பது பார்த்தீங்கன்னா அது பிரதிஷ்டையினால் உண்டானது. ஏற்கனவே சொல்றது போல யோவான் ஸ்நானகன், சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தான் இந்த பிரதிஷ்டை. ஏசப்பா கூட நசரேயனா இல்லை, அவர் நாசரேத்து ஊரிலிருந்து வந்ததனாலே நசரேயன் எனப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நசரேயனுக்கு சில கட்டுப்பாடுகளை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திராட்சை செடியிலிருந்து அது விதை முதற்கொண்டு அது இலைகள் வரைக்கும் அதில் இருக்கிற பழுத்த பழங்கள், ட்ரை ஃப்ரூட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது, திராட்சை ஜூஸ் சாப்பிடக்கூடாது. அது எண்ணாம 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம், செத்த பிரேத தண்டையில் போகக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படி கட்டுப்பாட்டோடு கூட அவன் இருக்கணும். வாழ்நாளெல்லாம் பிறந்த நாளிலிருந்து தேவனுக்கு நசரேயனாய் இருந்தான். அதனால் அவனுடைய தலைமயிரிலே, தலைமுடியிலே அவனுக்கு தேவன் வல்லமையை கொடுத்து வைத்திருந்தான். அவன் பிரதிஷ்டையை இழந்தான், பிரதிஷ்டையை மதிக்காமல் போனான். ஒரு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. என்னன்னா, ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது என்னன்னா, எவ்வகை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறது கவனிங்க. எவ்வகையான பட்சிகளுக்கு முன்பதாக வலை விரிப்பது விருதை. எந்த பறவையாக இருக்கட்டும், அந்த பறவைக்கு முன்பதாக வலை விரிப்பது என்னது? வலை விரித்தால் அந்த கண்ணியில் அந்த பட்சிகள் வந்து உட்காருமா? மாட்டுமா? மாட்டாது. ஆனால் சிம்சோன் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கண்ணி வலைகளை விரித்திருக்கிறார்கள் என்று தெரிந்த போதும் கூட அதில் தானே போய் அவர் படுத்துட்டார். தானே போய் என்ன செய்தார்? இவ்வளோ பெரிய விளைவுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் முதல்ல திம்னாத்தில் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னான், இவன் என் கண்களுக்கு பிரியமானவர். 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. அப்போ இவ்வளோ பெரிய பாவத்துக்கு பின்னாடி என்ன இருந்தது? சிம்சோனுக்குள்ள கண்களின் இச்சை இருந்தது. பைபிளில் வாசிக்கிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் தேவனால் உண்டாகாமல் இவைகளெல்லாம் பிசாசினால் உண்டானவைகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் மிகப்பெரிய அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவ மகிமையிலிருந்து வெளிவருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய கண்களின் இச்சை. அந்த பழம் பார்வைக்கு இன்பமாயிருக்கிறது என்று கண்டபோதுதான் அவர் பார்த்தீங்கன்னா தேவ மகிமையை அற்றவர்களாகி ஏதேன் தோட்டத்திலிருந்தே அதை பார்த்தது மாத்திரமல்ல, அதை பறித்தும் சாப்பிட்டார்கள். அவர்கள் பாவம் செய்தார்கள். இதுக்கு பாவத்துக்கு மூல காரணம் என்ன? எங்கிருந்து நமக்கு பாவம் வருகிறது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் மிகப்பெரிய பலசாலி விழுந்து போகிறான்? அந்த கண்ணிலே வைத்த வலையிலே தானாக வந்து சிக்குண்டு போகிறான். இதற்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா, கண்களினுடைய இச்சை. கண்களினுடைய இச்சை. அந்த கண்களினுடைய இச்சை எவ்வளவு தூரத்துக்கு அவனை கொண்டு போயிடுச்சு பாருங்க. ஒரு பலசாலியை கீழே தள்ளிடுச்சு. வேதத்திலே யாக்கோப்பு நிருபத்துக்கு நீங்கள் என்னோடு கூட யாக்கோப்பு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்க. பைபிளை வாசிக்கிறான், சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறவன் என்று சொல்லாத இருப்பானாக. ஏனென்றால் வேதத்திலே வாசிக்கிற தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஏன்னா அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம், அவனவன் தன் இச்சையினாலே
இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய வலையில் சிக்குண்டு போக மாட்டாங்க. எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அது கண்களின் இச்சையாக இருந்திருக்கிறது. பாருங்க, வாசி, அவனவன் தன் தன் இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு அதில் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரிக்கிறது. கற்பந்தரித்த போது அது பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை கொண்டு வருகிறதாக நாம் வாசிக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? எத்தனை பேர் இருக்கீங்க? இதே காரியங்கள் தான் எங்க நடந்துக்குது, சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. பாரு, அந்த இச்சை குட்டி போட்டு அவனுக்குள்ள வளர்ந்து அது பாவமாகி அதுல சிக்குண்டு அப்படி என்ன செய்தான், தன்னுடைய வாழ்க்கையை அவன் அந்த இடத்துல மாய்த்து கொண்டான் என்று பார்க்கிறோம். மாட்டிக்கிட்டான், அதில் வெளியே வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கொண்டான். தன்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் அவரிடத்திலே சொன்னான். தேவ பிள்ளைகளே, அதான் இதை முன்னாடியே சொன்னேன், இவைகள் எல்லாம் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் நமக்கு அவர்களுக்கு திஷ்டாந்தரமாக இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். இவன் மாறி தப்ப நம்ம செய்யணும். இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம விழுந்தா நம்ம எழுந்திருக்க முடியாது என்பதற்கு அடையாளமாக இவைகள் நமக்கு போதனையாகப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்துக்கு நீங்க வாங்க, என்னோடு கூட நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அந்த வசனத்தை வாசித்தா நமக்கு புரியும். ஏனென்றால் சாலமோன் ஞானி சிம்சோனுடைய வாழ்க்கையை அவர் பார்த்து தான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு சிம்சோனுடைய கதையெல்லாம் தெரிந்திருக்கும். அவன் எப்படி சிக்குண்டான், எப்படி மாட்டினான், எப்படி தப்பித்து கொள்ளாமல் போக முடிந்தது அப்படிங்கிற விஷயத்தை அவன் சரித்திரத்திலே அவன் பார்த்தபடினாலே, இந்த நூட்களிலே அவன் படித்தபடினால அப்படியே சிம்சோனுடைய வாழ்க்கையை சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் படித்து பாருங்களேன். படித்து பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. வேசியின் நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கைக்கு இறக்க வேண்டியது இருக்கும். அடுத்த வசனம், விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். அதே போல இன்னொரு வசனத்தையும் என்னோட கூட சேர்ந்து வாசி. 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கன்னியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே, வேசியின் பின்னே, விபச்சாரியின் பின்னே ஒரு மனுஷன் போனான். இது சிம்சோனை அப்படியே பிரதிபலிக்கிறது. அவரை பார்த்து தான் எழுதி வச்சிருக்கிறார். வாசிங்க. அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தையை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள் என்று பார்க்கிறோம். இன்னும் வசன கீழே வாசன, அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைக்கு கொண்டு போய் நம்மை விடுகிறது. பலவான்களையே சாய்த்து விட்டான். அவ்வளோ பெரிய பலசாலி, அவ்வளோ பெரிய பராக்கிரமத்தை செய்தவன். தேவ ஆவியானவர் அவன் மேலே இறங்கினா என்ன வேணும்னாலும் பண்ணுவான். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெண்ணுகிட்ட மாட்டி அவனுடைய இருதயத்திலாம் மூட்டும் போது தேவ வல்லமையை, தேவனுடைய பலனை, தேவனுடைய மகிமையை அந்த பெண்ணிடமாய் என்ன செய்தான்? அங்கே போயிடுச்சு எல்லாமே. வாசிக்கிறோம். இன்னும் நீதிமொழிகள் புஸ்தகம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். வேசி ஒரு ஆழமான படுகுழி என்று பார்க்கிறோம். ஆழமான படுகுழி. அதில் விழுந்தவன் என்ன செய்ய முடியாது? எழுந்திருக்க முடியாது. இவன் மடியில் படுக்க வச்சு அவனுக்கு அந்த மதுபானங்களையெல்லாம் குடித்து சீராட்டும் போது பார்த்தீங்கன்னா, இவன் நம்மோட கடைசி வரைக்கும் இருப்பா, நமக்கு வாழ்க்கை துணையாக இருப்பா, நல்லவளாக இருப்பான்னு முழுசாக நம்பினான். என்ன நடந்தது?
அவளுடைய அங்கே பாருங்க, ஒரு ஒரு மோசமான ஒரு பெண்ணிடத்துல தேவ மகிமையை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. விட வேண்டிய சூழ்நிலை. நீ மீகாவின் புஸ்தகத்துல நீங்க படிச்சு பாருங்க, ஒரு வசனம் இருக்கிறது. மடியில் படுத்து கொண்டிருக்கிறவனுக்கு முன்பதாக நீ வாயை திறக்காத. வாயை திறக்கக்கூடாது. அல்லேலூயா. சில நேரத்தில் வாக்கு தத்தங்களை எல்லாம் அந்த டைம்ல பண்ணிடுவோம், சத்தியமெல்லாம் பண்ணிடுவோம். அது யாரா இருந்தாலுமே நீ சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? சத்தியம் நீக்கு கொடுக்கக்கூடாது. இல்லை, நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்க அந்த வசனத்தை படிங்க. மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நீ நம்பாத. நீ உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவனுக்கு படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பதாக வாயை திறக்காம இருக்கணும். வாயை திறக்காமல் எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா இவன் வாயை திறந்து எல்லாத்தையும் என்ன செய்தான்? கொட்டி விட்டான். அவ்வளோ பெரிய பலசாலிய, அவ்வளோ பெரிய பலவான இவ சாய்த்து விட்டாள், கீழே சாய்த்து விட்டு பெலிஸ்தேர் அவனை பிடிச்சு கொண்டு போய் எங்கே போட்டாங்க? அவன் கண்ணை ஃபஸ்ட்டு பிடுங்கிட்டான். அவன் கண்ணை பிடுங்கி அவன் கை காலில் எல்லாம் வெண்கல சங்கிலியை கட்டி கொண்டு போய் அவனை சிறைச்சாலை வச்சு மாவரைக்க விட்டார்கள் என்று பார்க்கிறோம். சிறைச்சாலையில் என்ன பண்ணாரு? சிம்சோன் மாவரைத்து கொண்டிருந்தான். இந்த ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம். இவங்க பயங்கரமாக குடிச்சு வெறிச்சு அவனுடைய தாகோன் என்கிற கோயில், பெலிஸ்தியர்களுடைய தெய்வம் யாரு? தாகோன் இல்லை, தாகோன் என்கிற அந்த தெய்வத்திற்கு மகா பெரிய பலியை செலுத்தினார்கள். இவன் கையில் மாட்டிட்டான் அப்படின்ட்டு மகா பெரிய பலியை செலுத்தி குடித்து வெறித்து கொண்டாடி கொண்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் பெலிஸ்திய நாட்டையே கலக்கினான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் அதர பண்ணா பாருங்க, ஒரே ஒரு சிங்கிள் மேன். அதனால தான் ஆண்டவர் மற்ற பாருங்க, பாராக்கை குறித்து பார்த்தோம், தெபராலை குறித்து பார்த்தோம், கிதியோனை குறித்து பார்த்தோம், மற்ற நியாயாதிபதிகளை எல்லாம் குறித்து பார்த்தோம். அவங்க சிங்கிள் ஆளா எதுவுமே செய்யலை. அவர்கள் படைகளோடு கூட வீரர்களோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். அதனால தான் சிம்சோனை குறித்து பார்த்தோம். அவன் ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருந்தான். அல்லேலூயா. தேவன் அவனை நடத்தின விதவே வேறையா இருந்தது. அவனுக்கு படைகள் என்று தனக்கு சேர்த்து கொள்ளவில்லை, தனக்கென்று இராணுவங்களை வைத்துக் கொள்ளவில்லை. ஒரு நியாயாதிபதியின் தோற்றம் இருக்காது, ஒரு ராஜாவுக்குரிய தோற்றம் இருக்காது. ஒரு சிங்கிள் பாயாய் வெள்ளுன்னு 1000 பேர் என்ன செய்தான்? வெளுத்து கட்டினான், சின்னாபினமாக்கினான் என்றெல்லாம் பைபிளை வாசிக்கிறோம். அப்படியே பெலிஸ்தீரையவே கலங்கடித்து கொண்டிருந்தான். அவ்வளோ வல்லமையும் பராக்கிரமத்தையும் தனி சிங்கிள் ஆர்மியாய், அல்லேலூயா, ஒன் மேன் ஆர்மியாக கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். அவ்வளோ பலத்தை கொடுத்து, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கொடுத்து, அதே ஆவினாலே அவனை நிரப்பி கலங்கடிக்க பண்ணி கொண்டே இருந்தார் ஆண்டவர் பெலிஸ்தியர். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், அவன் மாட்டிட்டான்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் பயங்கர ஊர் ஜனமே கொண்டாடுது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் சுவிசேஷங்கள் நிமித்தமாக பவுல் தெசலோனிக்க பட்டணத்துக்கு என்று சொல்லி நினைக்கிறேன், அங்கே போகும்போது பவுலை குறித்து சொன்னாங்க, உலகத்தை கலக்குகிறவன் எங்கே வந்துட்டார்? இங்கேயும் வந்து விட்டார் என்று அவனை பிடிச்சி ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அது போல தான் அங்கே நடந்தது. அங்கே பெலிஸ்திய நாட்டையே கலங்க பண்ணினான். இவன் சிம்சோனாவே நடுங்கினார்கள் ஜனங்கள். அவன் பிடிச்சு கை காலெல்லாம் கட்டி சிறையில் வச்சு மாவரைத்த போது அந்த தெய்வத்துக்கு மிகப்பெரிய பலி செலுத்தி கொண்டாடினார்கள். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் ஒரு மண்டபத்தில் கூடுறாங்க. அந்த மண்டபத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கீழே இருக்கிற வசனத்தை எல்லாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. 16ஆம் அதிகாரம் அதனுடைய பாருங்க 23வது வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி 21 அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். 23வது வசனம், பெலிஸ்தியரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலியை செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார். ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொண்டு போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை
புகழ்ந்தார். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பதாக வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாங்க என்றார்கள். அப்பொழுது சிம்சோன் சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தான். அவர்களுக்கு முன்பதாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினான். சிம்சோன் தனக்கு கைலா கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டவனோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றால், அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தியரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர், 30,000 3,000 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏசப்பாவை அப்படிதானே பண்ணாங்க இல்லை? இப்போ இப்போ நீ வந்து இப்போ அவன் பாரு, எலியாவை கூப்பிட்றான் சிலுவையில் இறந்திருக்கும்போது. நீ இறங்கி வரேன்னு சொன்னியே, சிலுவை விட்டு இறங்கி நீ வா. ஏசு கிறிஸ்துவ ஏரோதனுடைய அரண்மனையில் கட்டி வைத்து கண்களை எல்லாம் கட்டி ஏசு கிறிஸ்துவ ஒருத்தனோட தொட சொல்லி, இப்போ உன்னை தொட்டவன் யார் என்று சொல்லும், தீர்க்க தரிசனமாய் சொல்லும் என்று என்ன செய்தார்கள்? அப்படிலாம் ஏசப்பாவையும் கேவலப்படுத்தினார்கள், வேடிக்கை காட்டினார்கள். அதே போல தான் சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் நடந்தது பார். இங்கேயும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. வேடிக்கை பார்த்தாலே இவன் தான், இப்போ உன்னுடைய பலம் எங்கே காமி, கயிறு போட்டு கட்டுற எங்கே, பிச்சுட்டு போ பார்க்கலாம். இல்லை விலங்கு போடுறான் எங்கே, நீ விலங்கு போட்டிருக்குதே, உன்னுடைய கையில் இருந்து விலங்கை அறுத்து பார்க்கலாம். முன்னாடி செய்து இல்லை, இப்போ நீ செய்ய, நீ பார்க்கலாம், நீ செய்து பாரு அப்படின்னு அவனை என்ன செய்தாங்க? கிண்டல் பண்ணினார். அவனை பார்த்து நடுங்கின ஜனங்கள் இப்போ அவன் செய்த தவறு நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக அவனை பார்த்து கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். அவனுடைய பலன் அவனை விட்டு போய்விட்டது பார், போய்விட்டது. 2 தூணுக்கு அடியில் வீடு நிறையா 3000 பேர் இருக்கிற அந்த வீடு நிறைய அவன் வேடிக்கை காட்டப்படுகிறான். ஆண்களுக்கு முன்பதாக, பெண்களுக்கு முன்பதாக, சின்ன பிள்ளைகளுக்கு முன்பதாக, பெரியவங்களுக்கு முன்பதாக வேடிக்கை காட்டப்படுகிறான். அப்போ இப்போ பாருங்க, அவனுடைய எழுச்சியை நம்ம பார்க்கிறோம். என்ன எழுச்சியை பார்க்கிறோம்? அந்த அவனுக்கு தலையில் திரும்பவும் முடி வளர ஆரம்பித்தது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. 22வது வசனம், அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்ப முளைக்க ஆரம்பித்தது. இது அவங்களுக்கு தெரியாது, அந்த சீக்ரெட் தெரியாது. இவன் அந்த தூணோடு கூட, 2 தூணோடு கூட கண்ணு தெரியாதவனாய் அந்த 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு அந்த 2 தூண் பில்லரில் தாங்கி கொண்டு இருந்தான். ஒன்று வலதில் இடது கரத்தில் 2 தாங்கிட்டு இருந்தான், பெரிய பில்லர். அங்கே போய் நின்று கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. 38வது அவனுடைய எழுச்சியை பாருங்க இந்த இடத்துல. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு விசை என்னை ஆண்டவரே நினைத்தருளும், இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்து. ஒரு விசை என்னை நினைங்கப்பா. கேட்குறான், என்னுடைய கண்களுக்கு தீர்வையாய் ஒரு காரியத்தை நான் செய்யணும், என் மேலே கொஞ்சம் என்னை நினச்சி பாருங்க, இந்த கடைசி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பை கொடுங்க, என்னை நினைங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை நீங்கள் நினச்சி பாருங்க. தேவாவியானவர் அவனை விட்டு போயிட்டார். என்னைக்கு பாவம் செய்கிறோமோ, சின்ன வழிகளை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன தப்பு செய்யும்போது நமக்குள்ள ஆவியானவர் நம்மளை நோண்டிகிட்டே இருப்பார். நீ இந்த தப்பு செய்கிற மனசாட்சியில் குடைஞ்சிக்கிட்டே இருப்பார், சின்ன தப்பு செய்யும் போதெல்லாம். ஆனால் ஒரு பெரிய இந்த சின்ன தவறுகள் தான் பின்னாடி நாட்களில் ஒரு பெரிய தப்புக்காக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் எவ்வளோ சொல்லி கீழ்ப்படியாமல் போனால் ஆண்டவர் விட்டுருவார். அதுக்கு மேலே என்ன நடக்குது? ஆமாம், இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் தான் நடக்கிறது பாரு. தாவீது பாவம் செய்த போது தாவீது 51வது சங்கீதத்தை சொல்றாரு, தேவாவியானவர் அவனை விட்டு போயிட்டார். தேவ ஆவி அவனிடத்துல இல்லை, போயிட்டார். அந்த தேவ ஆவி அவனை விட்டு போகும்போது அவனுடைய இருதயம் எப்படி மாறும் தெரியுமா? ஒரு கரடான இருதயமா, ஒரு சமாதானம் இல்லாத இருதயமா, சந்தோஷமே இருக்காதுங்க. எப்போது ஒரு வெற்றிடம் நிரப்பப்பட்டதாகவே இருக்கும்.
வெற்றிட மாதிரியே இருக்கும். அவனால் எதையுமே செய்ய முடியாது, பேச முடியாது. தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்ததுக்கும் இல்லாததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நடக்கும். சாப்பிட முடியாது, அவன் துக்கப்பட்டு கொண்டே இருப்பான். அந்த சமாதானம் அவனுக்குள்ள திரும்ப என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. வறண்டிய நிலத்தில் இருக்கிறது போல இருக்கும். கடவுளுடைய ஆவியானவர் போகும்போது, ஒரு மனுஷனை விட்டு போனார்னா எதையோ இழந்து தவிக்கிறது போல அவனுடைய ஆத்மா அந்த திருப்திக்காக அவன் அலையும், தேடும். பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 51வது சங்கீதத்தில், சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 9வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. தாவீது சொல்றாரு, 9வது வசனம். ஐயா படிங்க. என்னுடைய பாவங்களை பாராதபடிக்கு உம்முடைய முகத்தை மறைத்து எனக்கு என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் என்று ஜெபிக்கிறான். என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். அடுத்தது, தேவனே சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல, நிரந்தரமா ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும். அந்த நிரந்தரமான ஆவியை எனக்கு நீங்க தாங்க. சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்குள்ள தாங்க. இந்த பொல்லாத இருதயத்திலிருந்து அந்த பாவ எண்ணத்தை, அந்த இருதயத்தை மாற்றி எனக்குள்ள சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் சொல்றார். என் தேவனே, அடுத்து வாசிக்கிறோம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்கப்பா. அடுத்தது, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். ஆவியானவர் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. ஆவியானவர் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையே இருக்காது, நல்லா இருக்காது. ஆண்டவரே, உடைய பிரசன்னம் இல்லைன்னா, உடைய அபிஷேகம் இல்லைன்னா வாழ்க்கை ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஒரு நாளும் உடைய பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். அடுத்து வாசிக்கிறோம், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். என்னை மன்னிங்க. என் தாய் என்னை பாவத்திலே என்னை கற்பந்தரித்தாள் என்று பார்க்கிறோம். நான் இதோ துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். இதோ என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தினேன். என்னை ஈசோப்பினால் கழுவி என்னை சுத்திகரியும், என்னுடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். என்னுடைய பாவங்கள் போக என்னுடைய இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தி திரும்பவும் உடைய ஆவியை எனக்கு தாங்கப்பா. திரும்பவும் உடைய ஆவியை எனக்கு நீங்க தாங்க. 12வது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி. அப்பொழுது பாதகருக்கும் வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்திற்கு மனம் திரும்புவார்கள் என்று தாவீது ஜெபித்தது போல அங்கே சிம்சோன் கடைசி நேரத்தில் ஜெபம், ஆண்டவரே, இந்த கண்ணுக்காக என்னை ஒரு விசை என்னை பலப்படுத்தும், என்னை ஒரு விசை நினைவு கூறும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளுங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க. நான் மிகப்பெரிய பாவம் செஞ்சிட்டேன், மிகப்பெரிய நீர் என்னை பயன்படுத்தினீர், இருந்தாலும் மிகப்பெரிய தவறு நடந்துருச்சு. இந்த கடைசி ஒரு விசை என்னை பலப்படுத்துங்க, என்னை நினைவு கூறுங்க, என்னை நினைத்தருளுங்க, என்னுடைய பாவங்களை மன்னிங்க, நினைத்தருளுங்க என்று அவன் ஜெபித்தான். அல்லேலூயா. இப்போ அடுத்தது என்ன காரியங்கள் அந்த இடத்துல நடந்தது பாருங்க. ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. சிம்சோனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டு அந்த பகுதியில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது பாருங்க. சிம்சோன் ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரும், தேவனை என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தீரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கிறையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ரட்சிப்பை. அவன் மனம் திரும்பி தேவனிடத்திலே அவன் வந்தபோது ஆண்டவர் அவனை நினைத்தருளி அவனை பலப்படுத்தி அந்த 2 தூண், இந்த வீட்டில் ஒரு 3000 பேர் கூடியிருக்கிற 3000 பேர் கூடியிருந்தாருன்னு வாசித்தோம். அந்த 3000 பேர் கூடியிருக்கும்போது வலது கையில் அந்த தூணையும் இடது கையில் தூணையும் என் மேலே ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி 2 தூணை அசைத்த போது அந்த வீடு முழுவதும் இடிஞ்சு விழுந்தது. அல்லேலூயா. 3000 பேர் அந்த வீட்டில் இருந்து அவன் உயிரோடு இருந்து அநேகரை கொன்றவர்களை பார்க்கிறோம். அவன் மரித்து போகும்போது அநேகர் கொன்றது அதிகமாக இருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா.
நம்ம தேவனை விட்டு நம்ம தூரம் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆண்டவர் நம்முடைய இரக்கம் செய்கிறதிலே அவர் பெரியவராக இருக்கிறார். அவரிடத்திலே மன்னிப்பு அநேகம் உண்டு. ஆமென். அவரிடத்தில் மன்னிப்பு அநேகம் உண்டு. அவரிடத்தில் இரக்கம் அநேகம் உண்டு. நம்முடைய தேவன் கருணையுள்ள தேவன். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன் அவர். ஆமென். ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டா அவன் மேல தேவன் இரக்கமாயிருந்து அவனுடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவனை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தேவன் நல்லவர். பாருங்க, அவன் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணினான், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணினான். தேவன் அவனோடு கூடவே இருந்தார். மாறிடுவான், திருந்திடுவான், நிறைய வான் பண்ண, நிறைய கொடுத்தார். பல சந்தர்ப்பங்களை எல்லாம் கொடுத்த போது கூட அவன் திருந்தாத பட்சத்தில் அவனை அந்த மாதிரி தேவனுடைய பலன் விட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் அழுது மன்றாடும் போது அவனை ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்து பைபிள் வாசிக்கிறோம். அவனுடைய உற்றத்தாறு, இனஜன பந்துக்கள், சகோதரரெல்லாம் அவன் மரித்த அந்த பாடி எடுத்து கொண்டு போய் தன் தகப்பனாகிய அவங்க தகப்பனுடைய வீட்டில் தகப்பன் அடக்கம் பண்ணின மனோவா அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். அவன் 20 வருஷமாக இந்த சம்பவம்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாளில் 2 நாளில் நடந்த சம்பவம் மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அப்படியே இல்லை. 14ஆம் அதிகாரம் 13லிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் 20 வருஷ சம்பவங்களை நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை நியாயாதிபதிகள் புஸ்தகம், மொத்த புஸ்தகம் 300 வருஷ சம்பவத்தை நமக்கு சொல்லுகிறது. அதில் 20 வருஷம் நியாயாதிபதியாக சிம்சோன் நியாயம் விசாரித்தான். ஆமென். மொத்தமாக ஒன்றுக்கு ஒரே நாளில் தொடர்ந்து நடக்கலை. 20 வருஷ சம்பவத்தையும் நமக்கு அந்த 3 அதிகாரத்தில் ஆவியானவர் நமக்கு எழுத வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்னா கடைசியில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்களுடைய பட்டியல இவ்வளோ பெரிய பாவம் செய்த சிம்சோனுடைய பெயரையும் தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் மனம் திரும்பாவிட்டால் அந்த இடத்துல விசுவாசங்களுடைய வீரர்கள் பட்டியலில் சிம்சோனுடைய கதை வந்திருக்காது. அவன் மனம் திரும்பினதுனால் தேவனை நோக்கி மறுபடியும் என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று, என்னை நினைத்தருளும் என்று கேட்டபோது அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் அவன் வந்திருக்கிறார் பாருங்கள். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 33வது வசனம் 32வது வசனத்திலிருந்து, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன். ஆமென். கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கிரனின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார். விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் வந்து சேர்ந்துக்கிறார் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவன் மனம் திரும்பினான். அதுதான் பெரிய விஷயம். ஆண்டவரே, ஒரு விஷயம் நான் பண்ணிட்டேன், மனம் திரும்ப என்னை நினைத்தருள், என்னை திரும்ப ஒரு தடவை பலப்படுத்துங்கன்னா கர்த்தர் பலப்படுத்துவார். அவனை மன்னிப்பார். எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை நீதியிலே நடத்துறதுக்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ கர்த்தருடைய பந்திக்காய் நம்ம போவோம். கொஞ்ச நேரத்தில் கர்த்தருடைய பந்தியை முடிச்சிடலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.